நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ், பட்டுப்பட செக்ஷன்ல எங்க இருக்கு? 5000 ஸ்ட்ரைட்டா போங்க சார். அதுக்கு மேல செகண்ட் ஃப்ளோர் போங்க. வா. சரவணா, பட்டுப்புடவை யாருக்கு? உனக்கு தான். விளையாடாத. பட்டுப்படவை யாருக்கு எடுப்பாங்க? பொண்ணுக்கு தான். பொண்ணுனா? நான் கட்டி போற பொண்ணு மீனாட்சி. நீ உனக்கு தானே ட்ரெஸ் எடுக்கணும்னு என்ன கூப்பிட்ட? ஆமா, எனக்கு கூட 4 ஜாக்கி கட்சி எடுக்கணும். அது போகும்போது எடுத்துக்கலாம். இப்போ சரோ, நான் வரல. என்ன ஆச்சு அம்னி? சரியான லூசுடா நீ. அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றீங்க? போய் நீயே போய் புடவை எடு. இப்போ என்ன ஆச்சு உனக்கு? உன்னோட இன்னார் காதலிக்கு புடவை எடுக்க முன்னாள் காதலியை கூட்டு வருவியா? உனக்கே அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? நீ தான் ஃப்ரெண்டா கன்வெர்ட் ஆயிட்டல. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண கூடாதா? சும்மா பார்க்காத. வா யாமினி, வேற ஏதாச்சும் மேட்டர்னா நானே வாங்கிக்க மாட்டேனா? பொம்பளைங்க விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மாவை கூட்டு வர வேண்டியது தானே? அம்மாவும் அக்காவும் செம்ம கான்ல இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு தான் வேலைக்கு ஆகாது. அதான் உன்னை கூப்பிட்டேன். வா. வேற யாரையாவது கூட்டு வந்திருக்கலாம்ல? ஏய், என்ன ஓவரா சீனை போடுற? இப்ப வரியா மாட்டியா? வந்து தொலைற. அதான் யாமினி. வா. கைய விடு. ஏன் உன் கையை பிடிக்கூடாதா? மீனாட்சிக்கு ஒரு போனை போட்டு கையை பிடிக்கலாமான்னு கேள. ஐயோ, இப்பதான் 3ஆம் முறை கமல் மாதிரி குட்டிக்காரெல்லாம் போட்டு ஒரு வழி கொண்டு வந்துருக்கிறேன். நீ ஒரு போனை போட்டு கெடுத்து விட்டுறதமா? ஓ, கட்டிக்கிறதுக்கு ஒருத்தி, ஒரு சிகரத்துக்கு இன்னொருத்தியா? போ அதுக்கெல்லாம் போய் வேற ஆளை பாரு. சரி சரி, உன் கையை பிடிக்கல. வா, வந்து மீனாட்சிக்கு ஒரு படம் எடுத்து கொடு. இது எப்படி இருக்கு? விலை எவ்வளோ? 7.5. இன்னும் ரிச்சா பாரு யாமினி. அதெல்லாம் எடுங்க. அது இது எப்படி இருக்கு? வெறும் 9,000 தான். இன்னும் கொஞ்சம் மேல ட்ரை பண்ணு. எதுக்குடா இப்ப தேவையில்லாம செலவு பண்ற? என்ன யாமினி இப்படி பேசுற? மிர்ச்சி சரவணா முதல்ல மீனாட்சிக்கு ஒரு படம் வாங்கி தரோம். அது என்ன ரேஞ்சுக்கு இருக்கணும்? இந்த பந்தாக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எனக்கு என்னைக்காவது 1000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருப்பியா? அது இல்ல யாமினி. அவளுக்கு 9,000 ரூபாய்க்கு படம் வாங்கி கொடுக்கறது உனக்கு கம்மியா தெரியுதா? உன்னை போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? நீ நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். நமக்குள்ள கிஃப்ட் தேவைப்படல. மீனாட்சி ஊருக்கார பொண்ணுல 3 மாசம் தான் பழக்கம். அதான். என்னடா லாஜிக் உன்னோடது? 2 வருஷம் லவ் பண்ண பொண்ணுக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டேன், ஆனா 3 மாசம் லவ் பண்ண பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி தருவியா? இப்ப என்ன வேணும் உனக்கு? ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். இது இப்படி இருக்கு. கேவலமா இருக்கு. இது चोली के पीछे क्या है? चोली के இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? மானத்தை வாங்காத, எல்லாரும் பாக்குறாங்க. பாத்துட்டு போட்டா. சரவண அவங்க ஆளுக்கு புடவை வாங்குறது மீடியாக்கு எல்லாம் நியூஸ் தானே. என்னடா பிரச்சனை உனக்கு? நீ தானே புடவை எடுக்கணும்னு என்ன கடை கூட்டு வந்த. நான் எடுத்து போடுற புடவை எதுவுமே நல்லா இல்லன்ற. நீயும் 4 புடவை எடுத்து போட்டு நல்லா இருக்கா நச்சரிக்கிற. இதுக்கு என்ன கூட்டு வந்த? நீயே வந்து எடுத்துக்க வேண்டியது தானே. சும்மா ஒரு துணைக்குதான் யாமினி. ஒருத்தர்கிட்ட காட்டி ஒப்பீனியன் கேட்கறது இல்லையா? ஆனா இன்னும் ஒரு 100 புடவை எடுத்து போடுங்க. கடையில் இருக்க எல்லா படமும் எடுத்து போட்டாச்சு சார். இதுக்கு மேலே வேணும்னா காஞ்சிபுரத்தில் புதுசாக நீங்கள் தான் சொல்லணும். யாமினி, வா, நம்ம வேற கடைக்கு போலாமா? மொவனே, இந்த ஸ்கேல் எடுத்து அப்படியே மண்டையிலே போட்டுருவேன். சிபிஐ ரெய்டு நடத்தின மாதிரி கடையில இருக்கிற அத்தனை புடவை எடுத்து போட்டு இப்ப வேற கடைக்கு போலான்னு சொல்றியா? நீ இங்கதான் எடுத்தாகணும். நீனா உன் கடை ஓனர் மாதிரி பேசுற. ஒழுங்கா நான் இப்போ ஒன்னு எடுத்து காட்டுவேன், அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், புரியுதா? பொறு, நான் ஒரு 5 செலக்ட் பண்றேன். அதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணு. இந்த 5ல ஒன்னு செலக்ட் பண்ணு. பரவாயில்ல,
செலெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்கு. பொண்ணோ புடவையோ சரவண செலக்ட் பண்ணா சும்மா நச்சுன்னு இருக்கும். போதும் போதும். ஆ. இது ஓகே. ஐயோ இததான் நானும் செலக்ட் பண்ண நினைச்சேன். நீ கரெக்டா அதே எடுக்கிற பாரு. we are made for each other யாமினி. டேய் வெறுப்பே தாம போ. சரி வாயே கீழே போய் உனக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஒரு படம் எடுப்போம். அடிங்க. பேக் பண்ணுங்க. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. ஏன்டா அப்பாவை கிள்ற? நிஜமாவே நிச்சயதார்த்தத்துக்கு தான் கிளம்புறோமா? ஆமாண்டா, அதுல என்ன உனக்கு டவுட்டு? எனக்கு நிச்சயதார்த்தம், எனக்கு நிச்சயதார்த்தம். ஏற்கனவே ஒருத்தன் எனக்கு கல்யாணம் கத்தி பாப்புலர் ஆயிட்டான். நீயும் பாப்புலர் ஆயிடுவே. கத்து கத்து. அப்பா என்னடா இதுக்கு மேல ஒரு பிரச்சனையும் வராதுல? அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? அப்பனா வரும்ன்றியா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்பா அப்படி சொல்றா? உங்க அம்மாவுடைய ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் குழப்பமாவே இருக்குதுடா. இப்ப என்ன பண்றது? உடம்புக்கு முடியாத மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு உள்ள இருந்து வருவா பாரு. சௌந்தர்யா கொஞ்சம் தண்ணி கொண்டா. சாவித்திரி அம்மா சாவவே இல்லடா. சாரதம்மா ரூபத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ சம்பந்தமே இல்லாம 4 மாத்திரை எடுத்து முழுங்குவா பாரு. என்னப்பா அது? இங்க இருந்து பார்த்தா கேட்பரிஸ் ஜெம்ஸ் மாதிரி இருக்குது. அவளுக்கு வேக்கவே இல்லைல்ல. இப்ப ஃபேனை போட சொல்லுவா பாரு. சௌந்தர்யா ரொம்ப வேர்க்குது, அந்த ஃபேனை போடு. பா எப்படிப்பா எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற? இத்தனை வருஷம் அவ கூட குப்பை கொட்டி இருக்கல, இது கூட தெரியலனா எப்படி? அடுத்து என்ன பண்ணும்? லேசா அந்த சேர்ல சாஞ்சிட்டு நம்ம கவனிக்கிறோமான்னு நம்மள ஓரக்கண்ணில் பாப்பா பாரு. நீ உடனே என்னம்மா உடம்புக்கு முடியலையான்னு கேளு. அப்பா உடம்புக்கு முடியலன்னு சொல்லி அம்மா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண போதுப்பா. அங்கதான் மகனை நீ தப்பு பண்ற. ஒன்னும் இல்லப்பா, நான் வரேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிற மாதிரி எழுந்துட்டு முடியாத மாதிரி லைட்டா சேர்ல சாய்வா. அங்கிருந்து உன் அக்கா டேக் ஓவர் பண்ணி இந்த டிராமாவை ஃபினிஷ் பண்ணுவா. அப்பாடி அம்மாடி. சரவணா கேளுடா கேளு. அம்மா என்னம்மா உடம்புக்கு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உன் நிச்சயத்துக்கு போறோம், இப்ப போய் உடம்பு முடியல அது இதுன்னு சொன்ன. ஐயோ ஓவர் டு சௌந்தர்யா. மா என்னம்மா என்னாச்சு? வலிக்குதும்மா. என்னம்மா மா என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? தெய்வமே எப்படிங்க தெய்வமே இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்க? வா நம்மளும் போய் ஜோதியில கலந்துப்போம். அம்மா என்னம்மா? சாரதா என்னம்மா உடம்புக்கு என்ன பண்ணுது? தோல் பட்டையில சுரீர் சுரீர்னு வலிக்குதுங்க. ஐயோ இடது கையில வலி வரக்கூடாதுமா. என்னப்பா? எந்த கையிலுமே வலி வரக்கூடாதுமா. அதுல இடது கை என்ன வலது கை என்ன? அம்மா வா உடனே ஹாஸ்பிடல் போலாம். வேணாண்டி, ஹாஸ்பிட்டல் போனா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலாம். அம்மா என்ன நீ லூஸ் மாதிரி பேசுற? இந்த கண்டிஷன்ல முதல்ல ஹாஸ்பிடல் தான் போகணும். ஐயோ ஹாஸ்பிட்டல் போனா அட்மிஷன் பண்ணிடுவாங்களே. ஆமா அட்மிஷன் போட தான் செய்வாங்க. இருந்து எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வந்தா போதும். அப்போ சரவணோட நிச்சயதார்த்தம். அம்மா அம்மா முக்கியமா உன் நிச்சயதார்த்தம் முக்கியமா?